எல்லாருக்கும் வணக்கம். இது மாசி 30ஆம் தேதி எடுத்தது. சனிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் சனீஸ்வரன் பகவானை தரிசிக்கிறதுக்காக கிளம்பியிருந்தோம். திருநள்ளாறு தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 1 மணி நேரம் ஆகும் அங்கே போகிறதுக்கு. 8 மணிக்கு கிளம்புனோம், 9 மணிக்கு அங்கே போய் சேர்ந்தோம். 9 மணிக்கு இந்த க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம். க்யூ போய்கிட்டே இருந்தது. அவ்வளோ கூட்டம். சனிக்கிழமை அதுவுமா. இப்போ சனிப்பெயர்ச்சி ஆனதுனால 48 நாளைக்கு அந்த அலங்காரம் கலைக்க மாட்டாங்களாம், அப்படியே தான் இருக்குமா. இப்போ போய் தரிசிக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க. சனிக்கிழமை கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி போனோம். ஆனால் அவ்வளோ கூட்டம். அந்த க்யூவிலே எல்லாமே கிடச்சிது. இந்த பக்கம் அர்ச்சனை ஜாமான், இந்த பக்கம் பூ. நம்ம நடந்து டயர்ட் ஆகக்கூடாதுன்னு போயிட்டு இருக்கும்போதே வாட்டர் பாட்டில், பிஸ்கட் பேக்கெட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஒரு கசப்பான விஷயம்னா, இதை சாப்பிட்டுட்டு அந்த மக்கள் அப்படியே கீழே போட்டுட்டாங்க. சைடில் பை கட்டி விட்டுருக்காங்க, அதில் கூட போடணும்னு யாருக்குமே நாலேஜ் இல்லை. எல்லாம் கீழே போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக சாமி கோபுரத்தை பார்த்து கோவில்கிட்ட வந்தாச்சு. திருநள்ளாறு வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வார நாட்களில் வாங்க, வார கடைசியில் வரவே வராதிங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நம்ம சனிக்கிழமை ஸ்பெஷல்னு நினச்சி போகிறோம், ஆனால் அந்த கூட்டத்தில் அவஸ்தைப்படுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 4 மணி நேரம் பசங்களை வச்சுட்டு சுத்தமாக முடியல. 9 மணிக்கு இந்த இடத்துல ஆரம்பித்தோம். நாங்கள் திரும்பி இங்கே வரும்போது மணி 1:45. காலையிலேருந்து சுத்தமாக சாப்பிடவும் இல்லை. இந்த காலையில் இந்த இடத்துல கால் வைக்க கூட இடம் இல்லை. அவ்வளோ துணி கடந்துச்சு. இவ்வளோ மக்கள் எங்கேருந்து தான் வராங்கன்னே தெரில. தமிழ் ஆளுகளை விட அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்க தான் அதிகமாக வந்திருந்தாங்க. கோயிலையும் சரி, நலத்தீர்த்தத்தையும் சரி அப்பப்போ சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது பாராட்டுக்குரிய விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிட்டு போங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.